Hey guys, welcome back. In the video number circles chapter, exercise 10.2 தான் பார்க்க போகிறோம். Question number 1. Choose the correct option and give justification. So first வந்து question பார்த்துடலாம். From a point Q, the length of tangent to a circle is 24 cm and the distance of Q from the center is 25 cm. The radius of circle is what? இந்த கொஷனில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயக்ராமே கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம தான் டயக்ராம் வரணும். நீங்கள் டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சிட்டா அண்ட் தென் சம் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் அ பாயிண்ட் கியூ த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் ஒரு சர்க்கிள் இஸ் 24 cm. ஒரு பாயிண்ட் கியூலேருந்து சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சால் அந்த டேஞ்சன்டோட லென்த் வந்து 24 cm கரெக்டாக. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வைக்கணும், பாயிண்ட் கியூ. இப்போ வந்து பாயிண்ட் கியூ நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வி ஹவ் டு என்ன சொல்கிறதுக்கு, த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் ஒரு சர்க்கிள் இஸ் 24 cm. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரையணும். I just draw the circle with center O. இப்போது இந்த பாயிண்ட்டையும் இந்த சர்க்கிளில் வந்து ஒரு இடத்துல டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையணும். அந்த லைன் தான் டேஞ்சன்ட். அதோட லென்த் வந்து 24 cm. ஓகே, ஸோ QP is 24 cm. P is a point of contact of tangent with the center. அந்த QP தான் tangent line. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the distance of Q from center is 25 cm. அதாவது Q and O இது ஜாயின் பண்ணால் 25 cm கரெக்டாக. ஓகே, இது 25 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இது என்னென்னு கேட்குறாங்க. கரெக்ட், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரெண்டு விஷயம் தான் பார்த்துருக்கோம் இந்த சர்க்கிள்ஸில். தியரம் 10.1 and 10.2. 10.1 சர்க்கிளோட அந்த ரேடியஸும் டான்ஜென்ட்டும் 90 டிகிரி கரெக்டாக. அதுதான் இது ஜஸ்ட் அப்ளைங் தியரம் 10.1. இது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். ஆனால் இதெல்லாம் நம்ம எதுவுமே வரைய தேவையில்லை. ஜஸ்ட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஐம் எக்ஸ்பிளைனிங் தீஸ் திங்ஸ். ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லணும்ல, ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் கேட்டாங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போது ஓபி இஸ் பர்பெண்டிகுலர் டு கியூபி. ஏன்னா ரேடியஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு த டான்ஜென்ட் அட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பை தியரம் 10.1. அப்போது இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபிக்யூ. ஓகே, ஓபிக்யூ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நமக்கு ரெண்டு சைடு தெரியும், ஓக்யூவும் தெரியும் ஓபி தெரியும். நம்ம ஓபி மட்டும் தான், ஓக்யூ தெரியும் அண்ட் கியூபி தெரியும், ஓபி மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போனால் வி ஹேவ் டு அப்ளை பித்தாகரஸ் செய்யணும். ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் இந்த 90 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்க இந்த சைடு தான் வந்து ஹைப்போடெனியூஸ், விச் இஸ் த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் தட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கரெக்டாக. ஸோ அப்போது ஓக்யூ தான் வந்து ஹைப்போடெனியூஸ் அண்ட் ஆப்போசிட் அட்ஜசன்ட் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பித்தாகரஸ் செய்யலாம், இட் ஒன்ட் அஃபெக்ட் யுவர் ஆன்சர். ஸோ அப்போது ஓக்யூ தான் ஹைப்போடெனியூஸ், ஐ எம் டேக்கிங் ஆப்போசிட் அஸ் ஓபி அண்ட் கியூபி வந்து அட்ஜசன்ட். இப்போ நம்ம இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓக்யூ வந்து 25 அண்ட் கியூபி வந்து 24. ஸோ ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி நமக்கு தெரியாது. ஸோ ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் ஈக்குவல் 25 ஸ்கொயர். இப்போது அது ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் இங்கே. ஸோ 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர். ஸோ 25 ஸ்கொயர் பண்ணால் 625 அண்ட் 24 ஸ்கொயர் பண்ணால் 576. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் தென் யூ ஹேவ் டு சப்ராக்ட். இஃப் யூ சப்ராக்ட் திஸ் யூ வில் கெட் 49. அப்போது ஓபி ஸ்கொயர் வேல்யூ 49. இப்போ வந்து இது இன்னொரு நான் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர். ஸோ ஓபி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 இதோட வேல்யூ. சின்ஸ் டிஸ்டன்ஸ் இஸ் பாசிட்டிவ் வி ஆர் டேக்கிங் ஓபி வேல்யூ as 7. அப்போ இந்த கொஷனோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூ கேன் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் தே கேன் ஆல்சோ கெட் குட் மார்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.